இல்லறம் துறவறம். நேற்று இரவு தூங்குவதற்கு முன்பு அடுத்த நாள் எதையாவது யோசித்து அதை காணொளியாக மாற்ற வேண்டும் என்று நினைத்திருந்தேன். அப்பொழுது எனக்கு கிடைத்த தலைப்பு இல்லறம் துறவறம். அறம் என்றாலே ஒரு ஒழுக்கம். இல்லறம் என்பது இல் என்பதே வாழ்க்கை. குடும்பத்துடன், மனைவியுடன், பிள்ளைகளுடன் வாழ்வது இல்லறம். துறவறம் என்பது குடும்ப வாழ்க்கையே வேண்டாம், குழந்தைகள், மனைவி, உறவுகள் வேண்டாம் என்று தனக்கென ஒரு தனி பாதையை வகுத்து கொண்டு வாழ்பவர்கள் துறவி. அதுதான் துறவறம். இல்லறத்திலையும் துறவரத்திலையும் ஒரு அறம் இருக்கிறது, ஒரு நீதி இருக்கிறது. அதை பற்றித்தான் நான் சொல்லப்போகிறேன். இல்லறத்தில் இருந்து துறவரத்திற்கு போனவர்கள் பலர். அதில் குறிப்பாக 3 பேரை மட்டும் நான் குறிப்பிடுகிறேன். ஒருவர் சித்தார்த்தர், கௌதம புத்தர். இரண்டாவது மகாவீரர். மூன்றாவது அருட்பெருஞ்சோதி வள்ளலார். சித்தார்த்தா ஒரு குறுநில இளவரசர். மனைவி குழந்தையுடன் வாழ்ந்தார். அவருக்கு திடீரென்று ஏனென்றோ இந்த குடும்ப வாழ்க்கை அவருக்கு விருப்பம் குறைந்து வீட்டை விட்டு வெளியேறினார். பல துன்பங்களை சந்தித்தார். பசி, நீதியற்ற செயல்கள் அங்கே. இதையெல்லாம் பார்த்த அவர் துறவு கொண்டார். வீட்டை விட்டு வெளியானதே துறவரம்தான். அவர் அலைந்து திரிந்து போதி மரத்தின் கீது அவர் தவம் இருந்து அந்த ஞானத்தை பெற்றார். அவருடைய கொள்கைகளை தான் உலகெங்கிலும் புத்த மதமாக கொண்டாடி வருகின்றனர். இதுபோலவே மகாவீரரும் குடும்பத்துடன் வாழ்ந்தவர்தான். ஏனோ அவர் குடும்பத்தை விட்டு பிரிந்து விட்டார். அவரும் இந்த வாழ்க்கையின் தத்துவங்களை தெரிவிக்க வேண்டும். ஒரு மனிதன் இறந்து போன பிறகு அவன் எங்கே செல்வான், எப்படி அவனுடைய நிலைமை ஆகும் என்று அவர் சிந்தித்து அவர் சொன்னதுதான் அந்த ஜைன மதம். 24 தீர்த்தங்கரில் கடைசியாக வந்தவர்தான் மகாவீரர். இன்று பல கோயில்கள் தமிழ்நாட்டிலும் இந்தியாவிலும் இருக்கிறது. இருந்தாலும் அந்த சமண மதம் அழிந்துவிட்டது. ஆனால் பலர் அதற்கு உயிர் கொடுத்து வருகின்றனர். வள்ளலாரை குறிப்பிடும் பொழுது அவரும் குடும்பத்தில் இருந்தவர்தான். ஏனோ அவருக்கு அதில் நாட்டம் இல்லாமல்
நல்ல குடும்பத்தில் பிறந்தவர்தான். மனைவியை விட்டு குடும்பத்தை விட்டு விலகி அவர் பசியின் கொடுமையை கண்டார். அந்த பசி கொடுமையை நீக்குவதற்கு என்ன வழி என்று அன்னதானம் கொடுப்பதற்காக பல உதவிகள் செய்தார். அன்ன ஆலயம் பல இடங்களில் தமிழ்நாட்டில் இருக்கிறது. ஏழை எளியோருக்கெல்லாம் அன்னதானம் 3 வேளையும் கொடுத்து வருகிறார்கள். அந்த அன்ன ஆலயத்திற்கு நானும் சென்று உதவி செய்து வருவேன். அவர்களுக்கு தண்ணீர் கொடுப்பது, சாப்பாடு கொடுப்பது போன்ற உதவிகளை செய்து வருவது. இதைத் தவிர இன்னும் பலர் துறவறத்திலே இருப்பவர்கள் இருக்கிறார்கள். மனைவி இல்லாமல் குழந்தைகளுடன் துறவறத்துடன் வாழ்பவர்கள் அதிக பேர் இருக்கிறார்கள். அவர்கள் மீண்டும் திருமணம் செய்து கொள்வதில்லை. குடும்பத்தில் அதிகமாக பற்று இருக்காது. தான் போக்கு சித்தம்போக்கு சிவம்போக்கும் என்று அவர்கள் வாழ்வார்கள். ஆனால் குடும்பத்தில் இருப்பார்கள், துறவறம் இருக்கும். இந்த வகையில் சிலரை நான் குறிப்பிட விரும்புகிறேன். பட்டினத்தார், அருணகிரிநாதர், முற்றிலுமே துறவறத்துடன் இருந்தவர்கள். ஆதிசங்கரர் அத்வைதம் கடவுள் ஒன்றே பல அல்ல என்று சொன்னவர். அவரைப் போலவே ராமானுஜரும் காஞ்சி மடத்தில் இருக்கக்கூடிய ஒரு சங்கராச்சாரியார் துறவு வாழ்க்கை தான் வாழ்ந்தார். இருந்தாலும் அவருக்கு ஏனோ ஒரு பெண்ணுடன் இமயமலைக்கு போய்விட்டார். காமசூத்திரம் என்று ஒன்று இருக்கிறது. அது ஆண் பெண் சேர்க்கையை பற்றிய விடயங்கள் தான் அதில் இருக்கும். கஜுரஹோ மத்திய பிரதேசத்தில் ஒரு மலைப்பகுதியில் இருக்கிறது. அங்கே கோயில்கள் இருக்கும், சிற்பங்கள் தான் இருக்கும். ஆண் பெண் சேர்க்கையை பற்றியே அதிகமாக இருக்கும். அதுதான் வாத்சாயனா எழுதிய காமசூத்திரம். இல்லறத்தைத்தான் பொதுவாக அனைவரும் வேண்டுவது. அந்த பருவ வயது கடந்து விட்டாலே அவர்களுக்கு ஒரு நாட்டம் வந்து விடுகிறது, திருமணம் செய்து கொள்கிறார்கள். இதுதான் இல்லற வாழ்க்கை. திருவள்ளுவர் அறம் பொருள் இன்பம் இந்த 3ஐ பற்றுமே அவர் திருக்குறளை மிக எளிமையாக அவர் எழுதினார். 2000 வருடங்களுக்கு முன்பே. அவரை பற்றி அதிகமான குறிப்புகள் இல்லை. அவர் துறவறத்தை பற்றியும் பேசியிருக்கிறார், இன்பத்தை பற்றியும் பேசிக்கிறார், அறத்தை பற்றியும் அவர் எழுதியுள்ளார். அவர் 3ஐயும் சொல்லியுள்ளதால் அவர் குடும்பத்தில் இருப்பதாகவே நான் கருதுகிறேன். இல்லை என்றால் அந்த விஷயத்தை அவரால் எழுத முடியாது, உணராமல் அதை தெரிவிக்க முடியாது. இது என்னுடைய கருத்து.
முற்றிலுமே பிரம்மச்சாரியாக இருந்து பிரம்மானந்தா என்று ஒருவர் இருக்கிறார். அவர் 126 வயது. திருச்சியில் இன்று வரை வாழ்கிறார். அவர் யோகாவை பற்றி கற்றுத்தருகிறார். அவர் ஒரு துறவிதான். இல்வாழ்க்கையில் அவருக்கு நாட்டம் இல்லை. இன்னொரு பிரேமானந்தா ஒருத்தர் இருக்கிறார். அவர் நாட்டை விட்டு வெளியே அனுப்பிவிட்டனர். ஏனென்றால் துறவியாக இருந்து அவர் கபடமாக இல்லற வாழ்க்கையில் ஈடுபட்டிருந்தார். அவர் பேரை கெடுத்து கொண்டார். கெட்ட காரியங்களை செய்ததாக அவர் எங்கோ போய்விட்டார். திருவண்ணாமலையில் பிறந்து இருந்தவர். எப்பொழுதும் ருத்ராட்சம் காவியுடனே இருப்பார். அருமையாக பேசுவார். கவரக்கூடியவர். ஏதோ ஒரு தீவில் இருப்பதாக செய்தி வருகிறது. இவர்களெல்லாம் இல்லறத்திலும் துறவரத்திலும் சேர்ந்தே இருக்கக்கூடியவர்கள். வாழ்க்கையில் இல்லறமா துறவரமா என்பதை அவர்களுக்கே. எப்படி இருந்தாலும் 60 வயது கடந்தவர்களுக்கு, மனைவி இல்லாமல் இருப்பவர்களுக்கு அவர்களுடைய வாழ்க்கை துறவரமாகத்தான் அமையும். இது என் கருத்து. எத்தனையோ பேர்கள் குடும்பத்துடனே துறவரத்துடன் வாழ்க்கையை நடத்துவார்கள். துறவி போல வாழ்குவார்கள். நான் பார்க்கிறேன், காவி உடையை உடுத்திக்கொண்டு அவர்கள் இருக்கிறார்கள். நாட்டிலே சொல்லக்கூடிய பல உதாரணங்கள் இருக்கிறது. எனவே இல்லறம் துறவரம் இரண்டுமே வாழ்க்கையின் 2 அங்கம். தலை இல்லறம் என்றால் உடல் துறவரம். உடல் இல்லறம் என்றால் தலை துறவரம். இரண்டுமே இருக்கிறது. யாருக்கு எதில் இச்சை இருக்கிறதோ, நாட்டம் இருக்கிறதோ, அவர்கள் அந்த பாதையில் அவர்கள் செல்கிறார்கள். வாஜ்பேயி அவரும் பிரதமராக இருந்தவர். அவரும் துறவியாகத்தான் இருந்தார். நரேந்திர மோடி அவர்கள் குடும்பத்தில் திருமணம் செய்து கொண்டு இருந்தவர்தான். இருந்தாலும் அவர் துறவி போலத்தான் இருக்கிறார். எவ்வளவோ உதாரணங்கள் சொல்ல முடியும். மொரார்ஜி தேசாய் சொல்ல முடியும். மகாத்மா காந்தியை சொல்ல முடியும். அவர்களுக்கெல்லாம் ஏதோ ஒன்று செய்ய வேண்டும் என்ற ஒரு ஆர்வம். அதில் நல்ல பெயரும் இருக்கும், கெட்ட பெயரும் இருக்கும். போற்றுவார்கள், தூற்றுவார்கள், இரண்டுமே இருக்கும். யார் எந்த பக்கம் இருக்கிறார் என்று அதிகமாக இருப்பவர்களை பற்றி நாம் தெரிந்து கொள்ள முடியும். இந்த இல்லறம் துறவரம் பற்றி என் கருத்துக்களை நான் உங்கள் எல்லோருக்கும் தெரிவித்துக் கொள்கிறேன். இல்லறத்தில் நல்லறத்தை காண்பதும் ஒரு நல்வழியே. குடும்பம் இல்லாமல், தாய் தந்தை இல்லாமல், குழந்தைகள் இல்லாமல் அந்த இடம் சுடுகாடாகத்தான் இருக்கும். எனவே இல்லறத்தை போற்றுவோம், அதில் நல்லறத்தை காண்போம்.